எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளுக்கு நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது செய்யுங்க, நம்மளுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லதே செய்யுங்க. நம்ம நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு வழிமுறை அது அப்படின்றது தனுஷ் சாரோட கோட்பாடு. ஆனா இந்த தனுஷாவோட கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனா நம்மளுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறவங்க இல்ல கெட்டது செய்யறவங்களுக்கு அடுத்த வாட்டி இவங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் வர்றப்பே அவங்க நரங்குலைஞ்சு போய் நிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல போய் அவங்கள உட்கார வச்சிடணும். அதுதான் என்னோட கோட்பாடு. உடனே இது கேட்குறப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அப்படின்னா பழி டு பழி வாங்க சொல்றீங்களா, அது தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி அந்த விஷயத்த லேபிள் பண்றதே தப்புன்னு நினைக்கிறேன். எப்படி அன்பு கொடுக்குறப்போ அன்பு ரிசீவ் பண்றதை நீங்க பழி டு பழி வாங்குறதுன்னு லேபிள் பண்ணாதப்போ, வெறுப்பு கொடுத்து வெறுப்பு ரிசீவ் பண்றதை மட்டும் எதுக்கு நீங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க லேபிள் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அது ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்மா இஸ் அ பூமரேங், கர்மா பார்த்துக்கோ, கெட்டது செஞ்ச கர்மா இந்த உலகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் பிலீவ் தட் ஷிட். சத்தியமா சொல்றேன், ஐ டோன்ட் பிலீவ் தட் ஷிட். கர்மா ஒர்க் பண்ணும் தான், ஆனா அது ரொம்ப லேட்டா ஒர்க் பண்ணும். அண்ட் அது இட்ஸ் நாட் ஃபேர். கெட்டது செய்யறவெல்லாம் நான் நிறைய பேர் என் ரியல் லைஃப்லயே பார்த்துருக்கேன். கெட்டது செய்யறவன் கெட்டது நினைக்கிறவெல்லாம் ரொம்ப காலம் சந்தோஷமா தான் வாழ்றான். இந்த நல்லது செஞ்சு நல்லது நினைக்கிறவங்க தான் நாசமா போறாங்க வாழ்க்கையில. ஸோ வை ஷுட் த ஹெக் தட் அவங்களெல்லாம் கெட்டவங்கள கர்மா பார்த்துக்கோ, நான் நல்லது தான் செஞ்சேன் அப்படின்னு டிராமாட்டிக்கா ஒரு இது கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் உனக்கு தப்பு செஞ்சானா, அவன் உன்னை கீழே தள்ளணும்னு நினைச்சானா, உன்னை போய் திருப்பி கீழே தள்ளுன்னு நான் சொல்லலை, அவனுக்கு பதில் கொடுன்னு தான் சொல்றேன். உன்னை பத்தி ஒரு பர்சன் ஏதாச்சும் பேசுறப்போ, அதுவும் அவதூறா பேசுறப்போ, ஐ டோன்ட் சே தட் எல்லாத்துக்குமே நீ போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு ஒரு டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ல நீ பரவாயில்ல, நான் நல்லவன், இதுக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் நல்லவன், கர்மா பார்த்துக்கோ ப்ரோ. கர்மாலாம் ஒரு அளவும் பார்த்துக்காது. Sometimes you have to stand up for yourself. You have to voice out your perspective. It's okay. நிறைய பேர் உன்னை ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வச்சு பார்ப்பாங்க. ஆனா if you are not standing for yourself, who else going to stand for yourself? சமயத்துல you have to voice out. நீ பரவாயில்ல இப்படி வாய்ஸ் அவுட் பண்ண என்னை தப்பா பார்ப்பாங்க, தப்பான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்கன்னா நீ அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்ப லைஃப் லாங். இது நான் சத்தியமா சொல்றேன், நீ அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன் லைஃப் லாங். இந்த ஒரு மோட்டோ நான் என்னோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ற மோட்டோ. இது யார் சொன்னாங்க எவர் சொன்னாங்களா எனக்கு தெரியாது. என் வாழை மெரிச்சா நான் அவங்க தலையை மெரிப்பேன் அப்படின்ற ஒரு லைன். ஐ கேன் பி த மோஸ்ட் லவ்விங், த மோஸ்ட் லாயல், உனக்காக நான் உயிரே கொடுக்குற எல்லாம் வரைக்கும் போவேன். டு த பாயிண்ட், ஒரு வாட்டி நீ எங்கேயாச்சும் யோசிச்சினா, தனுஷா தானே, இவளை ஏமாத்திடலாம், இவளை பிட்ரே பண்ணா ஒன்றும் ஆக போறது கிடையாது, இவளுக்கு ஒன்றும் தெரியாது, இவர் முட்டாள் அப்படின்னு உன் மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுனுச்சுன்னு வச்சுக்கோ, உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். நோ மேட்டர் நான் உன் கூட உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணாலும் சரி, உன்னை நான் எவ்வளோ வேல்யூ பண்ணாலும் சரி என் லைஃப்ல, த மோமெண்ட் யூ திங்க் தட் இவங்களை நான் என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு அந்த அளவுக்கு, ஐ வில் ஆல்வேஸ் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவோ எதுக்காகவோ நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், என் சொந்தக்காரனாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எவனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலுமே என் செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ணாக்கா உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். தட்ஸ் த திங் தட் ஐ ஆல்வேஸ் ஹோல்ட் ஆன். அது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ தெரியும். ஸோ ஐ ஃபீல் தட் இது ஒரு ரொம்ப வேடிக்கையான விஷயம். நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் நான் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சேயிங் தட் கர்மா பார்த்துக்கோ, நான் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கர்மா ஒரு நாள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் அப்படின்னு. கர்மா ஒன்றும் பண்ணாது, போய் வீட்டில் குர்மா சாப்பிடு ப்ரோ. நீ அப்புறம் இப்படி இருக்க சமயத்தில் யூ ஷுட். ஏன் தெரியுமா, நிறைய பேர் உன்னை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா நீ அந்த பதில் கொடுக்க மாட்ட, நீ அமைதியா இருக்கேன்னு ஒரே ரீசனுக்காக உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க இன் ரியல் லைஃப். நீ நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வாய் பேசாதவங்கள தான் வச்சு செய்வாங்க. நீ திருப்பி கேட்டு பாரு, ஓடிடுவான் துண்டை காணும் துணியை காணும்னு. சமயத்தில் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் வாய்ஸ் அவுட் வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட்.
அது எப்போதுமே வந்து எல்லாத்தையுமே வந்து ஐயோ நெகட்டிவ் நெகட்டிவாக வாழ்கிறது. I used to idolize hero when I was small. சின்ன வயசில் இருக்குது வாவ் ஹீரோ மாதிரி ஆகணும், பாரு அவன் எல்லாத்தையும் பொழந்து கட்டுறான், செம்மையாக இருக்கான் அப்படின்னு. பட் வளர வளர I started to admiring வில்லன் பக்கமும் வந்து வில்லன் சும்மா கிடையாது, அவனோட கெத்துன்றது ஒரு தனி லெவலாக இருக்கும். எப்போதுமே படத்தில் ஹீரோவாகவே இருக்காதுங்க, வில்லனாக இருந்து பாருங்க, கூலாக இருக்கும், செம்மையாக இருக்கும்.